சார் 80s 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் பாலிவுட் ஹீரோ க்ளோஸ் டு 70 வயசுல ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு. அதனாலேயே அந்த படம் மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வில்ல வந்து ஹீரோவை உரசிக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் ஹீரோ ஒரு மாதிரி மாணிக்கம் மூட்லயே இருப்பாரு. ஒரு சீன்ல வந்து மாணிக்கம் பாஷாவா மாற போறாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த டென்ஷனை வந்து சூப்பரா பில்டப் பண்ணியிருந்தாங்க. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கிற சுபேதார் அனில் கபூரோட படம். படத்தோட கதை என்னமோ பழைய கதை தான். பழைய கதைனா அக்பர் பீர்பால் காலத்து கதைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்கிரீன் பிளே. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த டென்ஷன் பில்டிங் மொமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஹீரோ வந்து கதைப்படி வில்லன் கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வில்லன் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். ரொம்ப இரிட்டேட்டிங்கா பண்ணுவாப்ல. இவர் வந்து பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நமக்கு அப்படியே டென்ஷன் பில்டப் ஆகும். ஒரு சீன்ல வந்து எப்படியாவது இவன் வந்து ஹீரோ வந்து வில்லன் அடிச்சு துவம்சம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த மொமெண்ட் வரும். நட்டு ரோட்ல வச்சு வில்லனை சட்டையை கழட்டி விரட்டி அடிப்பாப்ல. ஆனா அது வந்து ஒரு பாதி படம் தான் முடிஞ்சிருக்கும். அந்த பாதி படத்திலேயே மெயின் வில்லனை நடு ரோட்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் அந்த வில்லன் என்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் கதையை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நினைச்ச மாதிரியே படம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபிளாட் ஆயிருச்சு. கடைசி அரை மணி நேரம்லாம் ரொம்ப ட்ரையா டிராக் பண்ணி தான் கொண்டு போயிருந்தாங்க. இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாலும் ஓவர் த டாப் ஆக்ஷன் இல்லங்கிறது ஒரு ஆறுதல். படத்தோட கலர் வந்து ஒரு மாதிரி ட்ரையா அழுக்கா தான் செட் பண்ணியிருந்தாங்க. அது பர்பஸ்ஃபுல்லாவே வச்சிருந்தாங்க. படத்துல குஷ்பு உண்டு, குஷ்பு அப்படின்னு நினைப்போம். ஆனா குஷ்புவை வச்சு ஒன்று எமோஷனல் விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு இந்த படத்தோட பிரச்சனை வில்லனுங்க தான். 3 வில்லன்ஸ் உண்டு. அதுல மெயின் வில்லன் அவன் பண்றதெல்லாம் நமக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஆனா வில்லன்னா ஆத்திரம் வரும். இந்த வில்லனுக்கு புசுக்குன்னு மூட்ட மாதிரி ஒரு கப்பிஷான பையன் புசுக்குன்னு பிஸ் அடிச்சிருவாப்ல. அதுவும் ஒரு சீன்ல ஹீரோவுடைய ப்ராப்பர்ட்டியில போய் ஒரு வேலையை பண்ணிடுவாப்ல. அந்த சீன்லாம் வில்லன் கூட ஒரு 4 பேர் எப்பவுமே கூட இருப்பாங்க. அவங்க வில்லனை தனியா கூட்டு போய் ஒரு பேம்பர்ஸை மாட்டி விட்டுருந்தாங்கன்னா படத்தோட கதையே மாறி இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு வில்லனுக்கு ஏன் அப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். ஹீரோவோட பொண்ணு வந்து ஒரு வில்லன் குரூப்ல மாட்டிக்கும். பொண்ணு சோழியை முடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அடிச்சு துவம்சம் பண்ணி தப்பிச்சு வெளியே வரும். அந்த சீன் வந்து அந்த சிங்கப்பெண்ணை மொமெண்ட் சூப்பரா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்க சில காட்சிகள் ரேசியா போகும். சில இடங்கள் என்னடா இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் பெரும்பான்மையா இருக்கும். இது வந்து டெடிகேட்டடா உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படம்லாம் கிடையாது. பட் ஏதாவது சைடில் போட்டு விட்டு நம்ம வேலையை பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு பண்ணலாம். உங்களுக்கு பழைய ஸ்டைல் ஆக்ஷன் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா அனில் கபூருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் கரிஷ்மாக்காக ஒருக்க பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பாய்.